நேத்திருந்து தளபதி விஜய் மீது ஒரு விமர்சனம் எழுந்து கொண்டிருக்கு. தளபதி விஜயும் அதிமுகவும் கூட்டணி வைக்கப் போகிறது. அதனால தான் தளபதி விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அறிக்கையில் ஒரு இடத்துல கூட அதிமுக அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணல, அப்படி இப்படின்னு பல குற்றச்சாட்டுகள். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான பிரபலம் ஒருத்தர் எழுதிய கமெண்ட்டை ட்விட்டரில் ரிப்ளை ட்வீட்டாக போட்டு ஒரு திமுக நிர்வாகி இதை பற்றி விளாசி இருக்காங்க. ஸோ திமுக நிர்வாகிகள் பல பேர் தளபதி மீது குற்றம் சாட்டி கொண்டும் இருக்கிறார்கள். இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் திமுக கூட்டணி ரொம்ப பலமாக இருக்கு. அதிமுக கூட்டணியும் பலமாகி கொண்டே இருக்கு. ஆனால் திமுகவை தோற்கடிக்கும் அளவுக்கு பலமாகல. ஸோ அதிமுக பிஜேபி தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தளபதி விஜய் அவர்களோட நடவடிக்கைகள் அந்த மாதிரி தான் இருக்கு அப்படி சொல்லி பல செய்திகள் இன்டர்நெட்ல பார்வை கொண்டு இருக்கு. அதை இன்னும் ஸ்ட்ராங் படுத்துற விதமா தொடர்ந்து அதிமுகவை பற்றி எந்த விதமான குற்றங்களும் சொல்லாமல் தளபதி விஜய் அவருக்கு ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ அந்த ஒரு விஷயத்தை இன்னுமே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க திமுக நிர்வாகிகள். இது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத விட தளபதி விஜய் மீது சம்மந்தமே இல்லாமல் ஒரு பழியை போட்டிருக்காங்க. அதாவது 2019 பொள்ளாச்சியில் ஒரு சம்பவம் நடந்தது. பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்து 9 பேர் கொண்ட கும்பல் கைதானார்கள். அவங்கள விசாரிக்கும் போது தான் தெரிந்தது, இந்த மாதிரி 100 பெண்கள் மீது பாலியல் வன்கொடுமை செய்து அதை வீடியோ எடுத்து மிரட்டியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. இதனால் இந்த ஒரு கேஸ் செமையாக வெடித்தது. அந்த ஒரு கேஸில் அதிமுகவோட பங்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. அப்போ அதிமுக ஆளும் கட்சியாக இருந்தது. அதிமுக நிர்வாகி ஒருத்தர் அந்த ஒரு கேஸில் இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. அந்த 9 பேர் இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த 9 பேர் கும்பல் அதிமுக நிர்வாகியும் ஒருத்தர் இருந்தாங்க. இப்போ அந்த ஒரு கேஸுக்கு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. அந்த 9 பேருக்கும் ஆயுள் தண்டனை, அதாவது சாகும் வரை தண்டனை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்காங்க. இதனால் பல பேர் இந்த ஒரு தீர்ப்புக்கு சூப்பர், நீதிமன்றம் சரியான முடிவு எடுத்திருக்கா அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. நம்ம தளபதி விஜயும் ஒரு சூப்பரான அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நான் வரவேற்கிறேன். ஆனால் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை செய்த பெண்களுக்கு இவ்வளவு தாமதமாக தீர்ப்பு கொடுக்கக்கூடாது. ஸோ ஒரு தீர்ப்புனா 90 நாட்களுக்குள்ள முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஸோ இந்த மாதிரி தீர்ப்புகள் தாமதமான தீர்ப்பு எந்த விதமான ஒரு தண்டனையை பெருசாக ஆகாது. ஸோ அதனால் சீக்கிரமாக ஒரு 90 நாட்குள்ள தீர்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னோட ஆதங்கத்தை அந்த அறிக்கையில் தளபதி விஜய் அவர்கள் வெளியிட்டு இருந்தாங்க. ஓகே, இதில் என்னடா தப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது. அதிமுக அப்படிங்கிற வேர்டை எந்த இடத்துலையுமே தளபதி விஜய் அவர்கள் மென்ஷன் பண்ணல. இதனால் திமுக நிர்வாகிகள் பல பேர், முக்கியமாக ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் தன்னோட ட்விட்டர் பேஜில் என்ன ட்வீட் போட்டுருக்காங்கன்னா, ஸோ ரகசிய கூட்டணி வச்சுருக்காங்க. ஸோ தமிழக மக்கள் பேசுவது போல தான் அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி சேரப்போகிறது. அதனால தான் 2 பேரும் மாற்றி விமர்சிக்காமல் இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் பல பேர் செய்து கொண்டு வந்தார்கள். ஈவன் கலைஞர் டிவி நியூஸ் சேனலில் ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் ட்வீட் போட்டது அஃபிஷியலாக அவங்களோட நியூஸ் பேஜில் நியூஸ் கார்டாகவும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நிர்வாகி இங்கேயோ அதாவது 1 கோடி தொண்டர்கள் இருக்கும் ஒரு கட்சியில் ஒரே ஒரு நிர்வாகி, அதுவும் அவர் என்ன நிர்வாகின்னு கூட தெரியாது, ஒரே ஒரு நிர்வாகி தப்பு செஞ்சால் அந்த கட்சியே தப்பு அப்படின்னு சொல்லி யாராலுமே ஒத்துக்க முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா திமுக நிர்வாகியின் மீது தினந்தோறும் பல கேஸ்கள், பாலியல் வன்கொடுமை கேஸ்கள் தினந்தோறும் வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஈவன் அமைச்சருக்கு மீதே கொண்டு தான் இருக்கிறது. அதனால் திமுக தான் இதுக்கு காரணம். திமுக கட்சியை ஒத்துமொட்டமாக நம்ம சொல்ல முடியாது. அந்த ஒரு விஷயத்தை தான் ப்ராப்பரான மெச்சூரான அரசியல் தளபதி விஜய் அவர்கள் பண்ணி கொண்டு வருகிறார்கள். இப்போ எப்படி இருக்குன்னா, தமிழக வெற்றி கழகம் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ஒரு ப்ராப்பரான அரசியல் பண்ணுற மாதிரியும், திமுக இந்த சம்மந்தமேல விஷயத்தை சம்மந்தப்படுத்துகிற மாதிரியும் இருக்குது. ஈவன் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கலைஞர் டிவி நியூஸ் சேனல் இதை பப்ளிஷ் பண்ணுவது ரொம்ப 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 ஒரு மெச்சூரே இல்லாத ஒரு பாலிடிக்ஸ் மாதிரி தெரிகிறது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ அதிமுக அப்படிங்கிற பெயரை தளபதி விஜய் அவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை தளபதி விஜய் அவர்கள் மென்ஷன் பண்ணாமல்
ஒரு ப்ராப்பரான அரசியல் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை பற்றி மறக்காம கமெண்ட் எழுதி பண்ணுங்க. நேற்று இருந்து தளபதி விஜய் மீது ஒரு விமர்சனம் எழுந்து கொண்டு இருக்கு. தளபதி விஜயும் அதிமுகவும் கூட்டணி வைக்க போகிறது. அதனால தான் வந்து தளபதி விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அறிக்கையில் வந்து ஒரு இடத்துல கூட அதிமுக அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணல, அப்படி இப்படின்னு பல குற்றச்சாட்டுகள். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான பிரபலம் ஒருத்தர் எழுதிய கமெண்ட்டை வந்து ட்விட்டரில் ரிப்ளை ட்வீட்டாக போட்டு ஒரு திமுக நிர்வாகி இதை பற்றி வந்து விளாசி இருக்காங்க. ஸோ திமுக நிர்வாகிகள் பல பேர் வந்து தளபதி மீது வந்து குற்றம் சாட்டி கொண்டும் இருக்கிறார்கள். இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் திமுக கூட்டணி வந்து ரொம்ப பலமாக இருக்கு. அதிமுக கூட்டணியும் வந்து பலமாகி கொண்டே இருக்கு. ஆனால் வந்து திமுகவை தோற்கடிக்கும் அளவுக்கு வந்து பலமாகலை. ஸோ அதிமுக பிஜேபி தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தளபதி விஜய் அவர்களோட நடவடிக்கைகள் அந்த மாதிரி தான் இருக்கு அப்படி சொல்லி பல செய்திகள் இன்டர்நெட்ல பார்வை கொண்டு இருக்கு. அதை இன்னும் ஸ்ட்ராங் படுத்துற விதமா தொடர்ந்து அதிமுகவை பத்தி எந்த விதமான குற்றங்களும் சொல்லாமல் தளபதி விஜய் அவருக்கு ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ அந்த ஒரு விஷயத்தை இன்னுமே வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க திமுக நிர்வாகிகள். இது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத விட வந்து தளபதி விஜய் மீது சம்மந்தமே இல்லாமல் ஒரு பழியை வந்து போட்டிருக்காங்க. அதாவது 2019 பொள்ளாச்சியில் ஒரு சம்பவம் வந்து நடந்தது. பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமை செய்து 9 பேர் கொண்ட கும்பல் வந்து கைதானார்கள். அவங்கள விசாரிக்கும் போது தான் தெரிந்தது இந்த மாதிரி வந்து 100 பெண்கள் மீது வந்து பாலியல் வன்கொடுமை செய்து அதை வீடியோ எடுத்து மிரட்டியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. இதனால் வந்து இந்த ஒரு கேஸ் வந்து செமையாக வந்து வெடித்தது. அந்த ஒரு கேஸில் வந்து அதிமுகவோட பங்கு வந்து கொஞ்சம் வந்து அதிகமாகவே இருந்தது. அப்போ வந்து அதிமுக ஆளும் கட்சியாக இருந்தது. அதிமுக நிர்வாகி ஒருத்தர் வந்து அந்த ஒரு கேஸில் வந்து இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. அந்த 9 பேர் இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த 9 பேர் கும்பல் வந்து அதிமுக நிர்வாகியும் ஒருத்தர் வந்து இருந்தாங்க. இப்போ வந்து அந்த ஒரு கேஸுக்கு வந்து நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கு. அந்த 9 பேருக்கும் ஆயுள் தண்டனை, அதாவது சாகும் வரை வந்து தண்டனை வந்து அனுபவிக்க வேண்டும் அப்படி சொல்லி நீதிமன்றம் வந்து உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து பல பேர் வந்து இந்த ஒரு தீர்ப்புக்கு வந்து சூப்பர், நீதிமன்றம் வந்து சரியான முடிவு வந்து எடுத்திருக்கா அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. நம்ம தளபதி விஜயும் ஒரு சூப்பரான அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அறிக்கையில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நான் வரவேற்கிறேன். ஆனால் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை செய்த பெண்களுக்கு இவ்வளவு தாமதமாக அது தீர்ப்பு வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ வந்து ஒரு தீர்ப்புனா 90 நாட்களுக்குள்ள முடிவுக்கு வந்து கொண்டு வர வேண்டும். ஸோ இந்த மாதிரி தீர்ப்புகள் வந்து தாமதமான தீர்ப்பு வந்து எந்த விதமான ஒரு தண்டனையை வந்து பெருசாக ஆகாது. ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக ஒரு 90 நாட்குள்ள தீர்ப்பு வந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னோட ஆதங்கத்தை வந்து அந்த அறிக்கையில் வந்து தளபதி விஜய் அவர்கள் வெளியிட்டு இருந்தாங்க. ஓகே, இதில் என்னடா தப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் தான் ஒரு பெரிய ட்விஸ்டே வந்து இருக்குது. அதிமுக அப்படிங்கிற வேர்டை வந்து எந்த இடத்துலையுமே தளபதி விஜய் அவர்கள் மென்ஷன் பண்ணல. இதனால் வந்து திமுக நிர்வாகிகள் பல பேர், முக்கியமாக ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் தன்னோட ட்விட்டர் பேஜில் என்ன ட்வீட் போட்டுருக்காங்கன்னா, ஸோ ரகசிய கூட்டணி வந்து வச்சுருக்காங்க. ஸோ தமிழக மக்கள் பேசுவது போல தான் அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வந்து சேரப்போகிறது. அதனால தான் வந்து 2 பேரும் மாற்றி விமர்சிக்காமல் இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் பல பேர் செய்து கொண்டு வந்தார்கள். ஈவன் வந்து கலைஞர் டிவி நியூஸ் சேனலில் வந்து ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் ட்வீட் போட்டது வந்து அஃபிஷியலாக வந்து அவங்களோட நியூஸ் பேஜில் நியூஸ் கார்டாகவும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நிர்வாகி இங்கே வந்து, அதாவது 1 கோடி தொண்டர்கள் இருக்கும் ஒரு கட்சியில் ஒரே ஒரு நிர்வாகி, அதுவும் வந்து அவர் வந்து என்ன நிர்வாகின்னு கூட தெரியாது, ஒரே ஒரு நிர்வாகி தப்பு செஞ்சால் அந்த கட்சியே தப்பு அப்படின்னு சொல்லி யாராலுமே ஒத்துக்க முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா திமுக நிர்வாகியின் மீது தினந்தோறும் பல கேஸ்கள், பாலியல் வன்கொடுமை கேஸ்கள் வந்து தினந்தோறும் வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஈவன் வந்து அமைச்சருக்கு மீதே வந்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால் வந்து திமுக தான் இதுக்கு காரணம். திமுக கட்சியை ஒத்துமொட்டமாக வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. அந்த ஒரு விஷயத்தை தான் ப்ராப்பரான மெச்சூரான அரசியல் வந்து தளபதி விஜய் அவர்கள் பண்ணி கொண்டு வருகிறார்கள். இப்போ எப்படி இருக்குன்னா, தமிழக வெற்றி கழகம் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ஒரு ப்ராப்பரான அரசியல் பண்ணுற மாதிரியும், திமுக வந்து இந்த சம்மந்தமே இல்லாத விஷயத்தை சம்மந்தப்படுத்துகிற மாதிரியும் இருக்குது. ஈவன் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கலைஞர் டிவி நியூஸ் சேனல் இதை வந்து பப்ளிஷ் பண்ணுவது வந்து ரொம்ப 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 ஒரு மெச்சூரே இல்லாத ஒரு பாலிடிக்ஸ் மாதிரி வந்து தெரிகிறது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ அதிமுக அப்படிங்கிற பெயரை வந்து தளபதி விஜய் அவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை தளபதி விஜய் அவர்கள் மென்ஷன் பண்ணாமல் ஒரு ப்ராப்பரான அரசியல் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை பற்றி மறக்காமல் கமெண்ட் எழுதி பண்ணுங்கள்.